முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற 15ஆம் தேதி அரசு சார்பில் சுதந்திர தின விழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட உள்ளது. மேலும் அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார். இந்நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினர் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீரர்கள் கலந்து கொண்டு வீரநடை போட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அடுத்ததாக காவல் படைப்பிரிவு ஆண்கள் அணியினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர் மாவட்டம் சார்பாக 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன ஊர்வலம் நகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் அவர்கள் தலைமையில் சித்தானந்தா கோவிலில் இருந்து நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் செல்வ கணபதி, மேலும் மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், பிரிவு நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், நகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா, பரமேஸ்வரன், கனகராஜ், நகர மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி, லக்ஷ்மி, மேலும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியில் தேசிய கொடி ஏந்தி சிறப்பாக செய்தனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கம்பன் கலையரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, இயக்குநர் ஸ்ரீராமல் உள்ளிட்ட பல்வேறு செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய அவர், மத்திய சுகாதார குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் கிராமப்புறத்தில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதுதான் அரசின் எண்ணம் என தெரிவித்தவர், பிற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்றார். புதுச்சேரி மணக்கிளை விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் மணக்கிளை விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனை ஒட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீப ஆராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், மருத்துவர் கொலையில் பாதுகாப்பை உறுதி செய்யாத அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட இளநிலை மருத்துவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மருத்துவ பணிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்பொழுதுள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டாகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு, ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. கூட்டு போராட்டக் குழு தலைவர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான 22ஆம் ஆண்டு கோடைக்கால சிலம்பம் போட்டியில் பிரான்ஸ் நாட்டினர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட சிலம்பம் வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அரசு சிலம்பத்தை ஒரு விளையாட்டாகவும் அரசு பள்ளிகளில் ஒரு வகுப்பாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மாநில அளவிலான 22ஆம் ஆண்டு கோடைக்கால சிலம்பம் போட்டி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் என 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். 6 வயது முதல் 17 வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு வயது அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக தலைவர் கலை மாமணி பழனிவேல் செய்திருந்தார். சிலம்பம் கலையை அரசு ஒரு விளையாட்டில் சேர்க்க வேண்டும் என்றும் அரசு பள்ளிகளில் ஒரு வகுப்பாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் ரசபுத்திரபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் வருகின்ற 77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றுவதற்கான கொடிக்கம்பம் பழுதடைந்துள்ள நிலையில் இதனை கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கொடிக்கம்பத்தை சீரமைத்தனர். இந்த கொடிக்கம்பத்தை சில சமூக விரோதிகள் நள்ளிரவில் சேதப்படுத்தியதால் இந்த செயல் ரசபுத்திரபாளையம் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதனால் அரசு பள்ளியில் நடப்பட்ட கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய சமூக விரோதிகள் மீது தமிழக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தனது சொந்த நிதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற வகையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிமணிகளை அப்பகுதி மக்களுக்கு நிவாரணமாக வழங்கினார். புதுச்சேரி சாரம் ஆனந்தரங்க பிள்ளை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள வயநாடு பகுதி மக்களுக்கு நிவாரணமாக துணிமணிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் SPS சுரேஷ்குமார், JK குமரகுரு உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.